தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோருமே ரொம்பவே நலமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இப்போ சமீப காலமாக கடந்த இப்போ ஒரு வாரமாக வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, ஷோல்டர் லூஸ் எதனால் வருது? அதாவது ஷோல்டர் லூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர், ஆனால் எனக்கு ஷோல்டர் லூஸ் வருது, அது எப்படி சரி பண்ணுறதுனா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏன்னா அப்படி சில பேர் வந்து கேட்டிங்கன்னா ஷோல்டர் லூஸ் தானா அல்லது ஷோல்டர் லூஸ் வர்றதுக்கு என்னென்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ ஷோல்டர் லூஸ் எதனால் வருது, அது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி வந்து நீங்கள் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு இந்த கேள்விக்கான விளக்கமாக தான் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. ஷோல்டர் லூஸ் வர்றதுக்கு முதல் முக்கியமான காரணம் என்னென்னா 3 விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸில் வந்து தப்பாக இருந்தால் கண்டிப்பாக வந்து ஷோல்டர் லூஸ் கண்டிப்பாக வரும். ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். இது முதல் காரணம், அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஸோ இதனால் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வந்து லூஸ் வந்து கண்டிப்பாக வரும். அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, ப்ளவுஸோட கட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, ப்ளவுஸோட உயரம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் அளவை விட கட்டிங் அளவு இறங்கி இருந்தாலும் கூட ஷோல்டர் லூஸ் வரும். இப்போது ப்ளவுஸ் வந்து கச்சிதமாக வந்து கரெக்டுனா கீழே வந்து அந்த இடத்துல வந்து கரெக்டாக பட்டி எடுக்கிற இடத்துல கண்டிப்பாக வந்து ஃப்ளெக்சிபிளாக உட்காந்துருச்சுன்னா மேலே வந்து துணி வந்து இருக்காது. ஸோ அப்படி அமையாத பட்சத்தில் இது அதிகமாக இருக்கும்போது இது வந்து மேலே கரெக்டாக உட்காரலைன்னா கூட மேலே வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் லூஸ் கண்டிப்பாக வரும். ஸோ கட்டிங்கோட உயரம் சரியாக இல்லாட்டாலும் ஷோல்டர் லூஸ் வரும். அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, இப்படி ஷோல்டர் இப்படி பிடிச்சி பார்க்கும்போது கீழே கட்டிங்கோட உயரம் கரெக்டாக உட்காருதா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிங்கன்னா, ஸோ இது கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் ஷோல்டர் லூஸ் வர்றதுக்கு முக்கியமான காரணமாக இது இருந்ததுன்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து முன் கட்டிங்கோட உயரத்தை குறைச்சிட்டிங்கன்னா அது ஒரு பார்த்திங்கன்னா ஷோல்டர் லூஸ் வந்து வராமல் இருக்குது ஒரு பார்த்துக்கலாம். ஸோ இது ஒரு விஷயமா வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு ப்ளவுஸை வந்து போடுறாங்க, அது நீங்களாக இருந்தாலும் சரி இல்லை கஸ்டமராக இருந்தாலும் சரி யாருன்னா சொன்னால் ப்ளவுஸை வந்து அவங்க போட்டிருக்காங்கன்னா ப்ளவுஸை போட்டுக்கும்போது கரெக்டாக வந்து ஃபிட்டிங்காக வந்து கரெக்டாக கனகச்சிதமாக வந்து அவங்களுக்கு வந்து பொருந்திருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து இப்படி பிடிச்சி பார்த்தீங்கன்னா, அதாவது இப்படி பிடிச்சி பார்க்கலாம். அப்படி இல்லாத இடத்துல மேலே இந்த கொக்கி போடுறாங்க இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து விரல் இருக்கு இல்லையா, அந்த விரலை வந்து இப்படி வச்சிங்கனாலே தனியாக வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ப்ளவுஸ் துணி மேலே வந்து தனியாக நிற்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஷோல்டர் லூஸ் வந்து கிடையாது, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்பு லூஸ் இருக்கும். ஸோ அப்படி சொல்கிறவங்க சில நேரங்களில் நீங்கள் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, இங்கே எனக்கு இடுப்பு லூஸ் இருக்குண்ணா, சைடு இந்த இடுப்பு லூஸ் இருக்குது, சைட்லேயும் லூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. ஸோ இப்படி இருந்தாலும் ஷோல்டர் லூஸ் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ அவங்களுக்கு வந்து ஷோல்டர் லூஸ் கிடையாது, அவங்களுக்கு வந்து உடம்பு லூஸ் வந்து இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உடம்பு லூஸை குறைச்சிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் வந்து கரெக்டாக வந்து அமையும். ஸோ இது வந்து என்னோட லைஃப்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இதே மாதிரி நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். ஸோ அதே நான் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி நிறைய வந்து ஸோ இதுதான் சரியான காரணங்கிறத தெரிஞ்சிருக்கேன். ஸோ அதனால தான் வந்து உங்கள்கிட்ட இந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷனாக இருக்கும், இது நீங்கள் வந்து நல்லா தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னால தான் இதை நான் சொல்கிறேன். ஸோ இதையும் தவிர்த்து அவங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து கச்சிதமாக வந்து ப்ளவுஸ் கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்குது, கச்சிதமாக இருக்குது, எந்த வித ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னா மட்டும்தான். அப்படி இருக்கும்போது தனியாக இது வந்து ஷோல்டர் வந்து தனியாக வந்து நிற்கும். ஓகேங்களா? ப்ளவுஸ் கட்டிங்கும் கரெக்டாக இருக்கணும், ப்ளவுஸோட ஃபிட்டிங்கும் கரெக்டாக இருக்கணும். இதை தவிர்த்து தனியாக நின்னால் அப்போ தான் நீங்கள் வந்து ஷோல்டர் கரெக்ஷன் அண்ட் இந்த மாதிரி கரெக்ஷன்லாம் வந்து நீங்கள் வந்து பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அது என்னங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நிறைய வந்து நான் வீடியோக்களில் என்னோடய கட்டிங் வீடியோக்களில் நான் சொல்லியிருக்கேன், நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இதை விஷயம் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல ப்ளவுஸ் அவங்க வந்து கரெக்ஷன் சொல்கிறாங்கன்னா அவங்க ஷோல்டர் லூஸ்ன்னு வந்து கஸ்டமரோ யாரோ அவங்களுக்கு வந்து சொல்ல தெரியாது, அதை நம்ம தான் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அது ஷோல்டர் லூஸா இல்லை உடம்பு லூஸா கட்டிங் இறங்கியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து அது சரி பண்ணால ஒளி இது சரியாகாது. ஸோ மேலும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர்னு சொல்லிட்டு ஷோல்டர் கரைக்க அப்படி பண்ணிட்டு இருந்தோம்னா அது ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மன உளைச்சலும் டிசப்பாயின்மெண்ட் தான் நமக்கு கொடுக்கும். அப்படிங்கிறது தான் இந்த விஷயத்தை, அதாவது நீங்கள் கேட்ட கேள்வி மூலிமா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள். ஸோ நான் அந்த வீடியோவில் சொன்ன விஷயத்த நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அது எப்படிங்கிற விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ வந்து நிறைய போட்டிருக்கேன் எப்படி கரெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறத. ஸோ இது மட்டும் இல்லாமல் அடுத்து நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோ என்னென்னா 36 இன்ச்சு மறுச்சுடர் கொண்ட ஒரு ப்ளவுஸ் எப்படி வெட்டுறது அப்படிங்கிறத இருக்க போகுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கஸ்டமருக்கு அவங்களுக்கு இதே மாதிரி ப்ராப்ளம் தான். ஸோ அது வந்து ஃபார் மென் வந்து நம்ம வந்து போய் கண்காணிக்க முடியாது அவங்க ப்ளவுஸோட ஃபிட்டிங் எப்படி இருக்குது, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து நான் புரிஞ்சுக்கிட்டு நான் அதை வந்து சரி பண்ணி கொடுத்தேன். ஸோ அதை சரி பண்ணி கொடுத்து அவங்களுக்கு வந்து ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து கச்சிதமாக வந்து அமைஞ்சது. அதுக்கு வந்து முக்கியமான காரணம் ஷோல்டர் லூஸ் அவங்களுக்கு இருந்தது, அது வந்து ஷோல்டர் லூஸ் கிடையாது, அவங்களுக்கு வந்து உடம்பு லூஸ் இருந்தது. அது சரி பண்ணேன், அது சரி பண்ணி அவங்களுக்கு வந்து கச்சிதமாக வந்து ப்ளவுஸ் வந்து அமைஞ்சது. எனக்கு வந்து தேங்க்ஸ் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, எங்கேயும் போயுமே எனக்கு வந்து ப்ளவுஸ் அமையலை, நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க, எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, கரெக்டாக செஞ்சு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கில் கட்டிங்கில் வந்து வரலாம்.
ஸோ இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோ நம்ம வீடியோ வரக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா 36 இன்ச்சு ப்ளவுஸ் வந்து எப்படி வெட்டுறது, அது வந்து இந்த ஷோல்டர் லூஸாக கரெக்ஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத மையமாக வச்சு தான் இந்த ப்ளவுஸே வந்து உங்கள்கிட்ட வந்து வெட்டி காட்ட போகிறேன். மறக்காமல் அந்த வீடியோவும் நீங்கள் பாருங்கள், நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? இதே போல் வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.